ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான தண்டுக்கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். பச்சை நிறம் மாறாமல் தண்டுக்கீரை பொரியலை ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கீரை பொரியல் ரெடி பண்ணிவிட்டு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரசத்தோடவும் சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிட இந்த கீரை பொரியல் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டளவுக்கு தண்டுக்கீரை வாங்கி வச்சுருக்கேங்க. இதை நல்லா இலைகளை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு இளந்தண்டாக இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். முத்தின தண்டெல்லாம் வீசிட்டு இளந்தண்டாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இருக்கட்டும். கீரை பொரியல் ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனேயே 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இதோடவே 10 பல்லு பூண்டை 2ஆக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை தட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடவே ஒரு 7 பச்சை மிளகாவை காரத்துக்காக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீரை பொரியல் நிறம் மாறாமல் இருக்கும். வரமிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் நிறம் மாறி கிடைக்கும். இப்போ மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரை சேர்த்துனோடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை சேர்த்துனோடனே நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கீரையில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கீரையிலேருந்து தண்ணி விட்டு கீரை நம்ம போட்டிருக்கிற அளவை விட நல்லா பாதியாக சுருங்கி வரும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கீரையை நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்டிருந்த அளவை விட நல்லா வதங்கி நல்லா சுருங்கிருச்சு. கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்குவோம். தண்ணி எதுவும் தெளிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா சுருங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு கீரையை எடுத்து மென்று சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை நல்லா வெந்திருக்கிறது தெரியும். இப்போ கீரையை நல்லா வதக்கிட்டேங்க. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இதோடவே கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கடைசியாக சேர்த்துனீங்கன்னா கீரையோட நிறம் மாறாமல் உங்களுக்கு பச்சை கலர்லேயே இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். தேங்காய் துருவல் ஆட் பண்ண உடனேயே ஸ்டவ்வை அணைச்சிருங்க. இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான தண்டங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாதத்தோட பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த தண்டுக்கீரை பொரியலை நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.